ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண பழைய செருப்பா இருந்தாலும் சரி, இல்ல புத்தம் புதுசா ஒரு செருப்பு வாங்கியிருந்தாலும் சரி, அத டிசைன் பண்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்காக நான் உங்களுக்கு நானோ டேப் வச்சு காட்டியிருக்கேன். எதுக்குன்னா, இந்த செருப்ப வந்து நானோ டேப்ப ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம அந்த டிசைன ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. நீங்க நானோ டேப் யூஸ் பண்ணாம டைரக்ட்டாவும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நான் பண்ற அந்த டிசைனையும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நானோ டேப் அப்படின்றது இட் இஸ் நாட் நெசசரி. இட் இஸ் ஆப்ஷனல். ஓகே. ஸோ இந்த மாதிரி நானோ டேப்பை எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த செருப்பினுடைய அந்த காதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த செருப்புக்கு இருக்கிற அந்த காது, அந்த வளைவு, அந்த வளைவுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி நானோ டேப்ல ஒட்டிடுறோம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நானோ டேப் டபுள் சைடட் இல்லையா? ஸோ அந்த டபுள் சைடட்ல இருக்கிற அந்த ஸ்டிக்கரை இப்ப நம்ம வந்து பிரிச்சு எடுத்துடுறோம். சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரியே நானோ டேப் வேண்டான்னா, நீங்க வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து நான் என்ன பண்றேனோ அத பார்த்துக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி 3டி அவுட்லைனர் கோன் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க கிளாஸ் கலர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கிளாஸ் கலர்ல அவுட்லைனருக்குன்னு பிளாக் கலர் குடுப்பாங்க. அத நீங்க எடுத்துக்கலாம். சரியா? 2த்துல எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ் கலர்ஸ எடுத்து, இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவங்க குடுத்திருக்க அந்த டியூப வந்து இது மேல நம்ம பொருத்த போறோம். இப்படி இதுல பொருத்திட்டோம்னா, இது வந்து நம்ம 3டி அவுட்லைனர் கோன் எப்படி வந்து கோன் வரையற மாதிரி கிடைக்குமோ, அதே மாதிரி ரொம்ப அழகா கிடைக்கும். இப்போ இத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு. ஸோ எடுத்த உடனே நீங்க எந்த மெட்டீரியல்ல வரைய போறீங்களோ அங்க இல்லாம, கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்தி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இந்த நானோ டேப் லேயருக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்னா, இப்படி அழகா ஒரு மார்பிள் ஷேப்க்கு வர மாதிரி நம்ம வரைஞ்சு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா நம்ம வச்சுட்டு ஒரு 1 ஹார் காய வச்சா போதும். ஸோ 1 ஹார் காய வச்சதுக்கு அப்புறமா, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, கிளாஸ் கலர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கிளாஸ் கலர்ஸ வந்து எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு அது எல்லாத்தையுமே இதுல நம்ம அப்ளை பண்ண போறோம். கிளாஸ் கலர் நீங்க எடுக்கும்போது, இதுல கலர் பண்ணும்போது இது வளைவா இருக்கு இல்லையா? அதனால ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா ஈஸியா பண்ணிடலாம். வளைவா இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கேயும் அங்கேயுமா வந்து அந்த கலர்ஸ் வந்து ட்ராப்பா சொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, ஒண்ணொன்னா நீங்க வந்து கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லன்னா ஒரே பக்கமா வச்சு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கா மாதிரி, நான் சொல்ற மாதிரி ஃப்ளாட்டா இருக்கா மாதிரி, இல்லன்னா நீங்க எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரேடியா கலர் அடிச்சீங்கன்னா, எல்லாம் ஒழுகி கீழ ஊத்திடும். அதனால அந்த பக்கம் ரைட் சைட் கார்னர்ல ஆரம்பிச்சு, லெஃப்ட் சைட் கார்னர்ல முடிக்கிற மாரி பண்ணுங்க. நான் சென்டர்ல இருந்து பண்ணேன் இல்லையா? அதனால ரொம்ப ட்ராப்பா விழ ஆரம்பிச்சுடுச்சு. அதனால இந்த டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த லெஃப்ட் கார்னர் அண்ட் எண்ட் வித் த ரைட் கார்னர் சைடு. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் கிளாஸ் கலர் குடுத்துட்டு, உங்களுக்கு இன்னும் டார்க் ஷேடா வேணா 2 டூ 3 லேயர்ஸ் குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிடும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இது. இப்போ இந்த நானோ டேப் மேல தான் இத நம்ம குடுத்துருக்கிறதுனால, இந்த செருப்பு டேமேஜ் ஆகல. The slipper is not damaged because it was covered with a nano tape and designed. So if you don't want this design, you can peel off the nano tape. So அதுக்காக தான் இந்த மெத்தட். ஸோ வாட் எவர் டிசைன் யூ வாண்ட் யூ கேன் மல்டிப்ளை இட் அண்ட் யூ கேன் டூ இட். ஸோ எத்தனை டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்க இதுல இந்த மாதிரி நானோ டேப் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இதுக்கு இன்னும் அடிஷ்னலா நீங்க அழகு சேர்க்கணும் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான ஒரு வேலையும் பண்ணலாம். ஸோ இந்த செருப்பு பார்த்தீங்கன்னா, நானோ டேப்ல நம்ம பண்ணியிருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து தண்ணீல நீங்க வச்சா கூட அது வந்துராது. உறிஞ்சு வராது. ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஸோ நானோ டேப் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து இத இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்துட்டு, அதுல 8 ஷேப்புக்கு நான் வந்து இந்த த்ரெட்ட வந்து இந்த மாதிரி சுத்துறேன். ஸோ 8 ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 4 இந்த ஃபோர்க்ல இருக்கு இல்லையா? 1 அண்ட் 4ல மட்டும் தான் வந்து நம்ம சுத்தி சுத்தி எடுப்போம். நடுவுல இருக்கிற 2த்துல நம்ம சுத்தவே மாட்டோம். ஸோ நான் பண்ற மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி இதுல ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கியூட்டா அழகா வந்து ஒரு சூப்பரான ஃப்ளார் அப்படின்றத நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஸோ ஒரு ரிப்பன் ஃப்ளார் பண்ற மாரியே மெத்தட்ல உல்லன் த்ரெட்ல நான் பண்றேன். சாரி எம்ப்ராய்டரி த்ரெட்ல நான் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா பண்ணினதுக்கு அப்புறமா, இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப 2 டிவிஷனா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதாவது 2 டிவிஷன் 3 பார்ட்ஸா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, த்ரெட் யூஸ் பண்ணி டை பண்ண போறோம். ஓகே. ஸோ அதுக்காக நீடில் யூஸ் பண்ணி
எடுத்துக்கோங்க. ஏன்னா நீடில் யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இதுல வந்து உள்ள விட்டு எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எடுத்து இத வந்து நல்ல டைட் நாட்டா போடணும். சரியா? அந்த நாட் போடுறது தான் உங்களுக்கு வந்து டாஸ்க்கே இதுல. ஸோ இந்த மாதிரி டைட் நாட்டு அந்த 2 டிவிஷன்லயும் நீங்க டைட்டா நீங்க போட்டுடணும். ஓகே. ஸோ டோட்டல் ஸ்டிச் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டைட் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எப்படி இந்த பக்கம் போடுறோமோ அதே மாரி போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு, அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதே டைட் நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு அ டபுள் அடுக்கு ஃப்ளார் மாதிரி ஒண்ணு கிடைக்க போகுது. அதுக்காக தான் நம்ம பண்றோம். சரியா? 2 அடுக்கு பூ மாதிரி நமக்கு அழகா கிடைக்கும். ஸோ அது எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஒரு பக்கம் இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் பெருசா வந்து எடுத்துக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இத ஃபோர்க்லேருந்து எடுத்துருவோம். ஃபோர்க்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டுற போறோம். ஒரு பக்கம் சின்னதா, ஒரு பக்கம் பெருசா எடுத்து வச்சிருக்கோம். சின்ன பக்கத்த கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பிரிச்சு விட்டுருங்க. அதே மாரி அந்த பக்கம் இருக்கு இல்லையா? பெருசா இருக்கு இல்லையா? அந்த பக்கமும் பிரிச்சு விட்டுட்டு, இது 2த்தையுமே அப்படியே மேல மேல வச்சு அழுத்தப் போறோம். சரியா? ஓகே. ஸோ 2 பக்கமும் ஃப்ளார்ஸ் இருக்க மாதிரி இருக்கிறத, அப்படியே மேல மேல வச்சு அழுத்திட்டோம்னா, குட்டி ஃப்ளார், பெரிய ஃப்ளார் 2 ஃபியூஸ் ஆயிட்டு, நமக்கு இந்த மாதிரி அழகா வந்து கிடைச்சிடும். சரியா? நடுவுல பார்த்தீங்களா, அந்த லேயர் இருக்கும். இந்த சென்டர் லேயர். ஸோ இந்த மாதிரி அழகா நம்ம ஃபியூஷனா அழுத்திட்டோம்னா, சூப்பரான ஒரு கியூட் ஃப்ளார் கிடைச்சிடும். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீடில் யூஸ் பண்ணி பேர்ல் அட்டாச் பண்ண போறோம். உங்களுக்கு வேற ஏதாவது பீட் இல்ல குந்தன் ஸ்டோன் அட்டாச் பண்ணோம்னா, நீங்க அதுவும் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இத வெளிய எடுத்துடணும். எடுத்துட்டு இத நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம்னா, இந்த ஃப்ளார் ரெடி ஆயிடும். இதே மாரியே இன்னொரு ஃப்ளாரும் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் ஃப்ளார் ரெடி பண்ணி வச்சுட்டு, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த கிளாஸ் பெயிண்டட் சாண்டில் ஆர் ஸ்லிப்பர்ல ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டப் போறோம். ஸோ இத நீங்க வெளியில போயிட்டு ஆசைக்காக போயிட்டு வந்துட்டு, இந்த டிசைன் எவ்வளோ நாள் பிடிக்குதோ அவ்வளோ நாள் வச்சிருந்துட்டு, மறுபடியும் இந்த டிசைன் பிடிக்கலன்னா, யூ கேன் பீல் ஆஃப் த நானோ டேப். நானோ டேப் அழகா பிச்சு எடுத்துட்டு, புது டிசைன நீங்க போட்டுக்கலாம். எப்படி இந்த ஐடியா? சூப்பரா இருக்குல்ல? ஸோ ஒரே செருப்பு தான். ஆனா நீங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நீங்க ரொம்ப அழகான ஒரு நானோ டேப் ஐடியா வித் ஒரு ஸ்லிப்பர் டிசைன் அப்படின்றத பார்த்துருக்கீங்க. ஸோ இத நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலுடைய இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணிடுங்க. லைக் பண்றது மட்டும் இல்லாம, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இத நீங்க ஷேரும் பண்ணிடுங்க. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா இந்த ஸ்லிப்பர்? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பழைய செருப்ப நீங்க வாஷ் பண்ணியும் இந்த மாதிரி பண்ணலாம். புது செருப்புல இந்த மாதிரி நானோ டேப்ப ஒட்டியும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஐடியா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணுங்க. லைக் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு, நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே என்ன மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க. பிகாஸ் நம்ம சேனல் ரீயூஸ் ஐடியாவோட பிறப்பிடம் தானே! அதனால பண்ணிடுவோம். சரியா? அடுத்த வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.